ஒரு சொந்தக்காரங்க ஒன்றா சேர மாட்டான். சொந்தக்காரங்க ஒன்றா சேர்ந்தான்னு வச்சுக்கோங்க, குத்து விளக்கு சின்ன மாமனார் தான் ஏற்றணும், பொண்ணாட பெரிய மாமனார் தான், நான் தான் எம்சி பண்ணுவேன், என் நாத்தனார் தான் சேர் போடுவான். இதுவே சொந்தக்காரன் ஒன்றா சேர்ற ஒரே ஃபங்க்ஷனு கல்யாணம். பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் எல்லா கல்யாணத்துலையும் சண்டை இருக்கும் சார். சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவான். கல்யாணத்தில் போய் கேட்பான், என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்வான். இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. இவனுக்கு அதுவே புரியல. இல்லை, எல்லாமே சார் பணம் என்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும். அதான் உண்மை. சும்மா பணம் கேவலமாக பேசிட்டு குணம் சொந்தம் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பணம் தான். எனக்கு எங்கள் தாத்தா 84 வயசு வரையும் இருந்தார் சார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. இல்லை, அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து 3 வீடு வச்சார் சார். போயிட்டார், செத்துட்டார். ஆனால் அவர் வச்ச சொத்து இன்றைக்கி நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தாவை நாங்கள் இன்னும் மறக்கலை. படமாக இருக்கார், டெய்லி கும்பிட்றோம். ஏன்? சொத்து வச்சுட்டு போனார். செத்தம் வாழ்ந்துன்னு இருக்கார் எங்கள் தாத்தா. எங்கள் சின்ன தாத்தா இருந்தார், அப்ராணி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார். அவர் படம் கூட எங்ககிட்ட கிடையாது. சொத்து தான் செத்த பிறகும் நமக்கு கூட வரும். சொந்தக்காரன் இருக்கும்போதே ஓடி போயிடுவான். எங்கள் மெட்ராஸ் இங்கே இருக்கா தெரியல, எங்கள் மெட்ராஸில் ஆட்டோலெல்லாம் பின்னால் எழுதிடுவான், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. உண்மை. எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது டென்ஷனில் வராண்டாவில் வந்துருங்க, லேபர் வார்டிலேருந்து ஆயம்மா வெளில வருது. மோனசுந்தரம்ஜி, எங்கள் அம்மா கூட அந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க. மோனசுந்தரம்ஜி அம்மா அப்படின்னு. உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு. என்ன குழந்தைம்மான்னு 200 ரூபா கொடுச்சு. அதாவது நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்கணும். இது பிறக்கும்போது எங்கள் பாட்டி செத்தாங்க. இடுகாட்டுக்கு போனேன். அங்கே வெட்டியான் சகோதரர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு. சரி, பாட்டியை கட்சியாக பார்த்துடலான்னு கிட்ட போனேன். துடு கொடுனார். எது? எங்கள் பாட்டியை நாங்கள் பார்க்கறதுக்கு. எங்கள் மூஞ்சி பிடிக்காம தான் அண்ணம்மா போய் சேர்ந்துது. ஆக எல்லாத்துக்குமே காசு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் யாரை சார் ரோல் மாடலாக வச்சுருக்கோம் சொல்லுங்கள்? யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கோம்? காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பானி, இல்லை குறைஞ்சபட்சம் விஜய் மஜையா. எதுவாக இருந்தாலும் சரி, பணம் முக்கியம்.